ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: யா தேவி சர்வபூதேஷு ಛಾಯಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿತಾ நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இன்றைய பாடல்: சாயி तेरे शरणों में कोटि प्रणाम, साई तेरे शरणों में कोटि प्रणाम, शरणों में ले लो साई प्रभु, शरणों में ले लो साई प्रभु, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे सब कुछ साई, तुम हो मेरे सब कुछ साई, तेजो हमको शरण तुम्हारे, तेजो हमको शरण तुम्हारे, साई तेरे चरणों में कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, ஒரு பாவம் செய்வதற்கு முன் நாம் பயப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை இலங்கையில நிஜமாவே நடந்த ஒரு கதை. இலங்கை ஜெயராஜால நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதை. இலங்கையில ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அந்த பொண்ணு அந்த காதலுக்கு மறுப்பு சொல்லவே அந்த பையன் ஊருக்கு நடுவுல எல்லாருக்கும் முன்னாடி கத்தியால அந்த பொண்ணை குத்தி கொலை பண்ணிட்டாரு. அந்த பொண்ணும் அந்த இடத்துலயே செத்து போச்சு. போலீஸும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சது. ஆனா அந்த பையன் அவனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியிலயும் வந்துட்டான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, ஊருக்கு நடுவுல எல்லாருக்கும் முன்னாடி கொலை பண்ணான், ஆனா அவன் இப்போ சுதந்திரமா திரியிறானே அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு அழகான பொண்ணோட அவனுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரே வருஷத்துல ஒரு அழகான குழந்தையும் பிறந்துச்சு. அந்த பையன் அவனோட மனைவியோடையும் அந்த குழந்தையோடையும் ரொம்ப சந்தோஷமா இலங்கையிலேயே வாழ்ந்து வந்தான். இப்போவும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் மேலேயே சந்தேகம் வந்துச்சு. அவன் கொலை பண்ணிட்டு ஊர்ல சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருந்தான். அது கூட பரவாயில்ல, அவனுக்கு இப்படி ஒரு மனைவியா, அவனுக்கு இப்படி ஒரு குழந்தையா, இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையா அப்படின்னு சில பேர் கடவுளை வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம்க்கு அப்புறம் கார்ல அவனோட மனைவியும் அவனோட குழந்தையும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட மனைவியும் குழந்தையும் அங்கேயே இறந்து போனாங்க. அந்த பையன் தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடஞ்சு உக்காந்தான். கிட்டத்தட்ட சித்த பிரம்மம் பிடிச்சு பைத்தியமாவே ஆயிட்டான். கடவுள் இப்படிதான் தண்டிப்பாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவன் காதலிச்ச பெண்ணை கொன்னதுக்கு அப்புறமா கோர்ட்ல அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்திருந்தாலும் அவனுக்கு கொஞ்சமும் வலிச்சிருக்காது. அவனோட இலக்கு அவனுக்கு கிடைக்காத அவனோட காதலி வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அவன் செத்தா கூட அவனுக்கு எந்த வருத்தமும் இருந்திருக்காது. ஒரு மரண தண்டனையே கிடைச்சிருந்தா கூட அவன் கொஞ்சமும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். அதனால கடவுள் அப்படி ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்க மாட்டாரு.
நம்மளோட சட்டம் தான் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கும். ஆனால் கடவுள் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பாருன்னா, அதுக்கப்புறம் அவனை வாழ வச்சு ஒரு அரேஞ்ச்டு மேரேஜில் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு அந்த பையனுக்கு வாழ்க்கை மேலே ஒரு ஆசையை வர வச்சு அவனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து இதுதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சந்தோஷமாக வாழும்போது அந்த வாழ்க்கையை அவன்கிட்ட இருந்து ஒரு நொடியில் பறிச்சார் இல்லையா, அதுதான் கடவுளோட தண்டனை. நம்மெல்லாம் யோசிக்கிற மாதிரி கடவுள் யோசிக்க மாட்டாரு. கடவுள் என்ன யோசிப்பாருன்னு நம்ம யாராலையும் யூகிக்கவே முடியாது. ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பயப்படணும். ஏன்னா கடவுள் அந்த பாவத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனையை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றத நம்மளால யூகிக்கவே முடியாது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை ஒரு பாவத்தை செய்வதற்கு முன் நாம் பயப்பட வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.